பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்ரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தார். இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரினி வாசலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போன போதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதர்க்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை.
பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரானியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கோசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிசான் மாசம்னா என்ன அப்படின்னு சொன்னா, யூத காலண்டர்ல, அதாவது ஹீப்ரு காலண்டர், இதுல பாத்தீங்கன்னா இந்த நிசான் மாதம் மிக முக்கியமான முதலாவது மாதமாகும். இதே இங்கிலீஷ் காலண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த நிசான் மாதம் எப்போ வரும்னா மார்ச் டு ஏப்ரல், இந்த மாதங்களுக்குள்ள வரும் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்ல, இது யூத மதத்துல மாதங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதம். அது மட்டுமல்ல, வசந்த காலத்தின் தொடக்கத்தை இந்த மாதம் அதாவது நினைவு கூறுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா நிசான் மாதம் என்பது யூத பாரம்பரியத்தில் புதிய தொடக்கம், விடுதலை மற்றும் அதிசயங்களின் மாதமாகும் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிசான் மாதம் 20ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது அர்த்தசஷ்டா ராஜா ஆண்ட ஆட்சி காலத்தில் இங்கே இந்த அதாவது நெகேமியா துக்கமுகமாக இருக்கிறான். இதை ராஜா பார்க்குறாரு. நீ ஏன் துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவனுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னு சொன்னால், ராஜாக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது, துக்கமுகமாக இருக்கக்கூடாது. இவன் துக்கமாக இருந்ததை ராஜா கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பயம் வருது. ஆனால் அந்த பயத்தை மீறி அவன் சொல்கிறான், எருசலேம் அலங்கம் பாழாக்கப்பட்டிருக்கு, இடிக்கப்பட்டிருக்கு, எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு பதில் சொல்கிறான். இப்படி பதில் சொல்லும்போது ராஜா கேட்குறாரு, அதாவது உனக்கு என்ன காரியம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. கேட்கும்போது இந்த நெகேமியா என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறான், அந்த ராஜா கிட்ட கேட்குறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு போகணும், அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது அதாவது இவங்க பெர்மிஷன் கொடுன்னு கேட்குறாங்க. சரின்னு ராஜா ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அதை கட்டுறதுக்கு வேண்டிய கட்டைகள், மற்ற காரியங்கள் எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணுறான், இந்த ராஜா அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட கேட்டு வாங்கி கொள்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி நெகேமியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தசஷ்டா ராஜா காலத்தில் சன்பலாத்து தொபியா 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அதாவது நெகேமியாவுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க எழுந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நெகேமியாவை ஆலயம் கட்ட விடாமல் பல தடைகளை கொடுக்கவும்,
அவர்களை பரியாசம் பண்ணவும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ராஜா கிட்ட அதே போல இந்த அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட நெகேமியா அந்த காட்டுல எங்களுக்கு மரம் வேணும், அந்த மாதிரி அதாவது எங்களுக்கு சோல்ஜர் வேணும், இப்படி எல்லாத்தையுமே கேட்டு என்ன பண்ணிட்டான் ராஜா கிட்ட. அதையெல்லாம் அவன் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டுதான் அவன் என்ன பண்றான், எருசலேமுக்கு அங்க போய் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற எல்லாருடைய ஜனங்களுடைய கரங்களை உதவிக்கு கேட்கிறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஜனங்களும் அவரோடு இணைந்து சொல்கிறதை பார்க்கிறோம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போ என் நெகேமியாவோட தேவ கரம் இருந்ததுனால அந்த ராஜா சொன்ன வார்த்தைகளையும் அவன் என்ன பண்றான், அறிவித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இப்படி இந்த சன்பலாத் தொபியா எழுந்த போதிலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த சன்பலாத்தும் தொபியாவும் எவ்வளோ காரியங்களை பிள்ளைகளுக்கு, அதாவது நெகேமியாவுக்கு அகேன்ஸ்டா செய்தாலும் ஆண்டவர் நெகேமியாவை கொண்டு என்ன பண்றாரு, அதை கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நிறைய தடைகள் போராட்டங்கள் வருதா, சோர்ந்து போகாதீங்க. யாருமே உங்களோடு மிங்கிள் ஆகலையா, அதை கண்டு கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நெகேமியா பாருங்க, சின்ன சின்ன காரியத்திலும் தேவனை சார்ந்து அவரை பற்றி கொண்டதினால் தேவன் அந்த அதாவது குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா செய்த காரியங்களை தேவக்கரம் இருந்ததை பார்க்கிறோம். அதனால நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது தேவன் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கத்தாவே ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. நெகேமியாவை கொண்டு ஆண்டவரே அந்த எருசலேம் ஆண்டவரே அப்பா அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அப்பா ராஜா கிட்ட ஆண்டவரே அவன் வெகுமதிகளை கேட்டு வாங்குறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபல பௌரியம் தரலா கர்பியா தரை கரபல வரபா ஷவரபல வரபா கரபா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா சன்பலாத் தொபியாவை போல எத்தனை பேர் எழும்பினாலும் ஆண்டவரே அவங்க ஊழியத்தை தடுத்து நிறுத்த முடியாதபடி அப்பா ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவனுடைய அன்பின் கரத்துல தாழ்த்துக்கிறேன். இந்த நாள்ல பெட்ரீட்டனா இருக்கிற பிள்ளைகளை எழுந்து நடக்க வைங்க ஆண்டவரே. கட்டுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கட்டுகளை உடைச்சி பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளை வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.